ஹலோ ஆல், வெல்கம் டு கணினி ஞாயிற்றுக்கிழமை. நம்ம ப்ரீவியஸாக கரண்ட் ஈவெண்ட் பார்த்துட்ருக்கோம். விச் மீன்ஸ் 13 பார்த்தோம். இன்றைக்கி இந்த 14 அண்ட் 15 கரண்ட் ஈவெண்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்பிஎஃபோட கான்ஸ்டபிள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இன்னைக்கு காலையில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அஃபிஷியலாக ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட் பார்த்தீங்கன்னா அந்த கொஷின்ஸ் அந்த நோட்டிஃபிகேஷனுக்கான ஆட் உங்களுக்கு இருக்கும். அதை பாருங்கள். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கான ஆன்லைன் கிளாஸஸும் கணினி சார்பாக வழங்கப்படுது. அண்ட் புக்ஸும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்கொயரி இருந்தால் ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்டுக்கோங்க. ஓகே. இன்றைக்கி பார்க்க போகிறது 14th அண்ட் 15 ஏப்ரலோடைய கணினி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கோட்ஸ் இருக்குது. இட்ஸ் நெவர் டூ லேட் டு ஸ்டார்ட்னு ஒரு கோட் சொல்லலாம். விச் மீன்ஸ் என்ன, நமக்கு எதுவுமே லேட்டாக இல்லை. விச் மீன்ஸ் நம்ம இவ்வளோ நாள் படிக்கலை, இதில் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணால் கூட பரவாயில்ல. இன்னிலேருந்து டே 1 ஆரம்பித்தா கூட வி கேன் அச்சீவ். ஏன்னா நம்ம எவ்வளோ கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணுறதா மேட்ரு இருக்குது. எவ்வளோ தான் படிக்கிறோம், என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலுமே என்றைக்கு அதை ஸ்டார்ட் பண்ணுறோன்றது மேட்ரு கிடையாது. எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் நம்ம இந்த கோல் அச்சீவ் பண்ணலாம். அதனால் எல்லாருமே படிக்கிற ஸ்பீடை குறைக்காமல் அவங்களுடைய கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு பேக் போகாதீங்க. ஏன்னா நமக்கு நிறைய பேருக்கு டவுட் வரும். ரொம்ப படிச்சுட்டே இருப்போம், லாங் கேப் இருக்குது, எலெக்ஷன் வரப்போகுது, நமக்கு நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வரும் இந்த ஏற்பட்ட காலங்களில். அதனால் ஒரு எக்ஸாம் வரக்குள்ளேயும் நம்ம நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுவோம். அதனால் எதையுமே கண்டுக்காமல் நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் உங்களை நீங்கள் ட்ரெஸ்ட் பண்ணாலே போதும், யூ கேன் அச்சீவ் த எக்ஸாம். அதனால தான் இந்த ஒரு கோட் நல்ல கோட்டாக இருந்துச்சு, நான் காலையில் பார்த்தேன். அதனால தான் உங்களுக்கு வச்சேன். இட்ஸ் நெவர் லேட் டு ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கொஸ்டின் கேட்டிருந்தேன். விச் இஸ் அ ரீசன்ட் பேங்க் ஓப்பன் இந்த லட்சத்தீவு, அதாவது லட்சத்தீவில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தனியார் வங்கி எதுன்னு உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருந்தேன். நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இதுக்கு ஆன்சர் ஹெச்டிஎஃப்சி. ஹெச்டிஎஃப்சி இந்தியாவோடதே தற்போதைய லார்ஜஸ்ட்டு ப்ரைவேட் பேங்காக இருக்காங்க, தனியார் வங்கி. இந்தியாவோடைய ப்ரெசண்ட்டு லார்ஜஸ்ட்டு ஒரு ப்ரைவேட் பேங்க் யாருன்னா ஹெச்டிஎஃப்சி தான் இப்போ இருக்காங்க. அவங்களுடைய ஒரு பிரான்ச், ஒரு கிளையை தான் எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க, லட்சத்தீவில் ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்னது, ஃபர்ஸ்ட்டு ப்ரைவேட் பேங்க் இன் லட்சத்தீவு. சரியா? அதனால் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எங்களுக்கு கேட்க சான்ஸ் நிறையா இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் டப்போ ஒரு வாய்ப்பு இருக்குது. தனியார் வங்கியின் லிஸ்ட்டில் இது டாப்பாக இருக்குது. அப்போ கவர்மெண்ட் பேங்க் எத்தனை இந்தியாவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக இப்போ ப்ரெசண்ட்டாக 12 பப்ளிக் பேங்க்ஸ் இருக்குது. டோட்டலாக 12 பப்ளிக் பேங்க்ஸ் நமக்கு இப்போ இருக்குது. அந்த 12ல் யார் பெரிய பேங்க் அப்படின்னா எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் பேங்க் இன் இந்தியா. சரியா? ஆர்பிஐ மைய வங்கி, அது நம்ம பீப்புள் பேங்க் கிடையாது, அது பேங்கர்ஸ் பேங்க்னு சொல்லுவாங்க. அப்போ பேங்கிங் செக்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 பேங்க் இருக்கும். அதாவது பப்ளிக் பேங்க், ப்ரைவேட் பேங்க், ஃபாரின் பேங்க். வாட் இஸ் பப்ளிக் பேங்க் மீன்ஸ் அரசு நடத்தும் வங்கிக்கு பேர் தான் பப்ளிக் பேங்க்ஸ். ப்ரைவேட் பேங்க்னா தனியார் வங்கி. ஃபாரின் பேங்க்னா மற்ற கண்ட்ரியோட பேங்க்ஸ் இங்கே நமக்கு இருக்குது. இப்போ எஸ் பேங்க், அப்புறம் ஹெச்எஸ்பிசி, இந்த மாதிரி பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா பிற நாடுகள் வங்கி இருக்குல்ல. அவங்க இங்கே தே ஹேவ் சம் பிரான்ச்சஸ். அந்த லிஸ்ட்டில் இது ஹெச்டிஎஃப்சி வாஸ் த ப்ரெசன்ட் லார்ஜஸ்ட்டு ப்ரைவேட் பேங்க் இன் இந்தியா. பப்ளிக் பேங்க்கில் பெருசு யாருன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே, சரி. இன்றைக்கி நியூஸ் போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் இயக்கம் என்டிபிசி அறிமுகம் செய்துள்ளது. இந்த அதிகாரம் அளித்தல் இது ஆக்சுவலாக இது பழைய ஸ்கீம் தான், இது புதிய ஸ்கீம் கிடையாது. இதுக்கு ஸ்பான்சர் என்டிபிசி பண்ணுறாங்க. இந்த ஜெம்னு உங்களுக்கு ஒரு டேர்முக்கு இருக்கும், ஜெம். வாட் இஸ் ஜெம் அப்படின்னா கேர்ள் எம்பவர்மெண்ட் மிஷன். கேர்ள் எம்பவர்மெண்ட் மிஷன் ஜெம்னு சொல்லி ப்ரீவியஸாக டிஎன்பிசியில் கேட்டிருந்தாங்க. ஜெம் இந்த இயக்கத்தின் நோக்கம் என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஜெம் மீன்ஸ் வாட்? கேர்ள் எம்பவர்மெண்ட் மிஷன். வாட் இஸ் எம்பவர்மெண்ட்? எம்பவர்மெண்ட்னு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா நமக்கு அதிகாரம் அளித்தல். எது அதிகாரம் அளித்தல்? அவங்களுக்கு பொருளாதாரம், சமூகம், அரசியல், சுகாதாரம், இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் என்ன பண்ணுறது, ஒரு ஈக்குவாலிட்டி தரது தான் இந்த எம்பவரிங் த விமன். இப்போ சொல்லுவாங்களே, இப்போ எம்பவர் பண்ணணும் நம்மளை. எம்பவருக்கு என்ன அர்த்தம்னா அந்த அதாவது பின்தங்கிய மக்களை தான் எம்பவர் பண்ணுவாங்க. அது ஜாதி ரீதியாகவோ, மத ரீதியாகவோ, பாலின ரீதியாகவோ, இல்லை பிறப்பிடம் ரீதியாக என்ன பண்ணுவாங்க, பின்தங்கிய மக்களை முன்னோக்கிக்கு பேர் தான் எம்பவர்மெண்ட். அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஜெம்முன்ற பேரில் 2018 கொண்டு வந்தாங்க. 18 ஜெம்முன்ற ஒரு இயக்கத்தை மத்திய அரசு கொண்டு வந்தாங்க. அந்த 2018 ஜெம்முக்கு புதுப்பிக்கும் விதமாக என்டிபிசி அதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. என்டிபிசி என்ன பண்ணுறாங்க, அதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ் இது. ஏன்னா உங்களுக்கு ஏன்னா ஜெம் பற்றி ப்ரீவியஸாக கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கேட்பாங்கன்னா, இந்த ஜெம்முன்ற திட்டத்துக்கு யார் தற்போது புதுப்பிக்கிறா, யார் இதுக்கான ஒரு ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறான்னா என்டிபிசி. என்டிபிசின்றதை பற்றி நம்ம பார்க்கலாம்.
அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீம் ஒன்று பார்த்தீங்கன்னா தற்போது ஏப்ரல் அன்னைக்கு இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒன் செகண்ட் யார் NTPC ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது நோக்கம் என்ன, பெண்களுடைய சுகாதாரம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கல்வி, வேலைவாய்ப்பு, இதுக்கான அனைத்து விதமான உதவிகளும் பண்ணுறதுக்கான ஒரு இயக்கம் தான் இந்த ஜெம். சரியா, இந்த ஜெம்ன்றது எதுல இருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்க, எதோடைய அங்கமாக பார்க்குறாங்கன்னா இந்த பேட்டி பச்சோ பேட்டி பதோன்னு ஒரு ஸ்கீம் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே. ஸோ இந்த இடத்துல நான் கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன். ஸோ பேட்டி பச்சோ பேட்டி பதோ. ஸோ இந்த பேட்டி பச்சோ பேட்டி பதோன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இது 2015 வந்த ஒரு ஸ்கீம். ஸோ பேட்டி பச்சோ அண்டு பேட்டி பதோன்னு சொல்லுவாங்க. இது என்ன ஸ்கீம் கேட்டிங்கன்னா 2015 வந்த ஒரு திட்டம். என்ன திட்டம்னா, அதாவது இந்தியாவுடைய குழந்தைகள் பாலின விதம் இருக்குல்ல, சைல்டு செக்ஸ் ரேஷியோ. இந்த சைல்டு செக்ஸ் ரேஷியோ வந்து எங்கெல்லாம் குறைவாக இருக்கோ, அதாவது இந்திய அளவோட எங்கெல்லாம் குறைவாக இருக்கோ அந்தந்த ஸ்டேட்ஸில் வந்து அந்தந்த ஸ்டேட்ஸில் இந்த பேட்டி பச்சோ ஸ்கீம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த குழந்தை பாலின விதத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஸ்கீம் தான் பேட்டி பச்சோ பேட்டி பதோ. இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ண 2015 ஸ்டார்ட் பண்ணாங்க. எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க? ஹரியானா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா ஹரியானா தான் வந்து குழந்தை பாலினத்தில் ரொம்ப பின்தங்கிய மாநிலம். ஓகேவா, 2011 மக்கள்கிட்ட எடுத்து பார்த்தோம்னா எது பின்தங்கிய மாநிலம்னா ஹரியானா. சரியா, ஸோ அங்கே வந்து ஸ்கீம் தான் என்னது, பேட்டி பச்சோ பேட்டி பதோ திட்டம். இந்த ஸ்கீம் வந்து நல்ல திட்டம் தான். ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய இந்த ஸ்கீம் மூலமாக நிறைய பெண் குழந்தைகளுடைய விகிதாச்சாரம் அதிகமாயிருச்சு. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணாங்கன்னா ஒரு டாப் 100 டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணாங்க, 100 மாவட்டங்கள். இந்த 100 மாவட்டம் யாருன்னா ரொம்ப பின்தங்கி இருப்பான்ல பாலின விதத்தில், குழந்தை பாலினத்தில். ஸோ அவனை சூஸ் பண்ணாங்க. அந்த 100 தான், அந்த 100ல் தமிழ்நாட்டிலேருந்து சூஸ் பண்ண மாவட்டம் யாருன்னா கடலூர் மாவட்டம். ஸோ கடலூர் மாவட்டம் தான் தமிழ்நாட்டிலேருந்து சூஸ் பண்ண ஒரே மாவட்டம். எதுக்கு? இந்த பேட்டி பச்சோ ஸ்கீமுக்கு. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா வந்து இது ஒரு எம்பவர் ஸ்கீம் தானே. அதாவது எம்பவர் நான் சொன்ன மாதிரி என்னது, ஒரு சமத்துவம் வழங்குறதுக்கான ஒரு வார்த்தை எம்பவர்மெண்ட். ஓகேவா, அது எதில், சமூகத்தில், அரசியலில், பொருளாதாரத்தில், வாட் எவர். ஸோ அப்போது இந்த மாதிரியான ஒரு ஸ்கீமோடைய தொடர்ச்சி தான் இந்த ஜெம்னு பார்க்குறாங்க. அப்போ பேட்டி பச்சோ பேட்டி பதோவின் முன்முயற்சியின் ஒத்துழைப்பு தான் என்னது, இந்த ஜெம் திட்டம். அப்போ ஜெம் நமக்கு 18 ஸ்டார்ட் ஆகுது. எதுக்கான திட்டம்? டு எம்பவர் த விமன் அண்ட் கேர்ள் சில்ட்ரன்ஸ். ஸோ குறிப்பாக வந்து பெண் குழந்தைகளுக்கு தான். இது யாருக்குன்னு என்ன சொல்லுவீங்க? பெண் குழந்தைகளுக்கான ஒரு மேம்பாட்டு திட்டம், ஒரு அதிகார மறு திட்டம் தான் ஜெம். ஸோ அப்போ இந்த ஸ்கீம் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டாக வந்து ஒரு 7424 குழந்தைகள் வந்து இதில் பயன்பெற்றிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை யார் ஸ்பான்சர் பண்ணுறா? NTPC. ஸோ NTPCன்றவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இது இந்தியாவுடைய மிக முக்கியமான பப்ளிக் செக்டர், ஒரு அரசு நிறுவனம். இது விரிவாக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நேஷ்னல் தெர்மல் பவர் கார்பரேஷன். இது 1975 ஆரம்பித்தாங்க NTPC. இப்போ NTPCன்றது யாருன்னா, இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லா துறைகளுக்குமே வந்து ஒரு தலைமை இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ பேங்கிங் யார் இருந்தால் RBI இருக்காங்களா, அது மாதிரி வந்து ஒவ்வொரு துறைகளுக்குமே ஒரு தலைமை இருக்கும். இப்போ பங்குச்சந்தைக்கு வந்து செபி இருக்குது, இருக்குல்ல, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி NTPC யாருன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுடைய தெர்மல் பவர் பிளான்ஸ், அதாவது அனல் மின் நிலையத்தோடைய ஒரு கண்காணிப்பாளர் தான் யார்? NTPC. அதான் நேஷ்னல் தெர்மல் பவர் கார்பரேஷன். வாட் இஸ் தெர்மல் அப்படின்னா இந்தியாவுடைய ஆற்றல் உற்பத்தி பண்ணக்கூடிய முதன்மை துறை எது? தெர்மல் தான். இது உங்களுக்கு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அதாவது இந்தியாவில் வந்து எந்த துறையிலிருந்து அதிகமாக ஆற்றல் வருதுன்னா தெர்மல் தான் தானே. ஸோ அணு வேற, அனல் வேற. அணுனா நியூக்ளியர் பவர் பிளான்ட், நியூக்ளியர். இது தெர்மல். சரியா, ஸோ தெர்மல்ன்றது என்னன்னா வந்து அனல் மின் நிலையங்கள்னு சொல்லுவாங்க. அனல் மின் நிலையங்கள், அந்த அனைத்து அனல் மின் நிலையத்துக்கும் ஹெட் யாருன்னா NTPC தான். NTPC தலைமையில் தான் அங்கே இயங்குவாங்க. சரியா, ஏன்னா NTPC தான் தெர்மல் பிளான்ட்ஸோடைய ஒரு அதிகாரம் மிக்க அமைப்பாக இருக்குது. ஸோ அப்போ இந்த NTPC தான் இந்த ஸ்கீமுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. சரியா, அப்போ NTPCன்றது யாருன்னு கொஞ்சம் சொல்லிட்டு உங்களுக்கு 1975 ஆரம்பிச்சாங்க. அப்போ NTPC பற்றி இன்னொரு தகவல் சொல்லணும்னா, இந்த NTPCன்றது இந்தியாவுடைய ஒரு மகாரத்னத்தர் கம்பெனிக்கு சொல்கிறாங்க, மகாரத்தினம் நிறுவனம். வாட் இஸ் மகாரத்னம் கேட்டிங்கன்னா அதை பற்றி நான் பின்னாடி பார்க்கலாம். அதாவது இந்திய அரசோடைய நிறுவனங்களை வந்து வருவாயை வச்சு பிரிப்பாங்க 3 வகையாக. அதாவது மகாரத்தினம், நவரத்தினம், நீரத்தினம் சொல்லுவாங்க. மகாரத்தினம் என்னன்னா நான் சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ ஒரு 10,000க்கு மேலே 25,000க்கு மேலே சொத்து மதிப்பு வச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்து மகாரத்னா கம்பெனி. இப்போ ப்ரெசென்ட்டாக இந்தியாவில் வந்து 12 கம்பெனி இருக்குது. இந்த இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், NTPC, பெல், இந்த மாதிரியான ஒரு 12 கம்பெனி மகாரத்னமாக இருக்குது. அடுத்து நவரத்தினால இந்த NLC, இந்த மாதிரி ஒரு அதுக்கு அடுத்த ரேஞ்சில் இருக்கும். நீரத்தினா அதுக்கு அடுத்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ அப்போ 3 வகையாக என்ன பண்ணுறான், பப்ளிக் செக்டராக பிரிக்கிறான். அப்போ இந்த NTPC நமக்கு எதில் வருது? மகாரத்னாவில் வருது. நீங்கள் எக்கனாமியில் படிப்பீங்க. சரியா,
அப்போ இப்போ இதுக்கு என்ன நியூஸ்னா வந்து ஜெம்ன்ற ஸ்கீமுக்கு என்டிபிசி ஸ்பான்சர் பண்ணுறான். இந்த ஜெம் எதோட தொடர்ச்சினா பேட்டி பச்சோ பேட்டி பதோடைய ஒரு தொடர்ச்சி தான் திட்டம். அது என்ன திட்டம்? நம்மளுடைய ஒரு எம்பவரிங் திட்டம், பெண்களுக்கு அதிகாரம் திட்டம். சரியா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ். ஏன்னா உங்களுக்கு இது ஜெம் பற்றி பேச கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதனால் யார் ஸ்பான்சர்னு கேட்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ ஓகே, ஸோ முதல் கண்ணாடி பாலம். ஸோ இந்த ஸ்கை வாக் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. ஸ்கை வாக், இது பேர் வந்து ஸ்கை வாக் கிளாஸ் பிரிட்ஜ். இது முதல் அப்படின்னா வந்து இந்தியாவில் ஃபஸ்ட்டு கிடையாது, யூபியில் ஃபஸ்ட்டு. இது ஏன்னா இந்தியாவில் ஃபஸ்ட்டு பிரிட்ஜ் வந்து சிக்கிமில் இருக்குது. நமக்கு ஆல்ரெடி இந்தியாவுடைய முதல் கண்ணாடி பாலம் வந்து சிக்கிமில் இருக்குது. சரியா? அதே மாதிரி இந்தியாவுடைய மிகப்பெரிய கண்ணாடி பாலம் எங்கே இருக்குன்னா வாகமானில் இருக்குது, கேரளாவில் இருக்குது. சரியா? இப்போ இங்கே என்ன கொஸ்டின்னா வந்து யூபியிலையுமே இதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு யூபி உத்தரப்பிரதேசோடைய முதல் கண்ணாடி பாலம் வச்சுருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே ஒரு வனவிலங்கு, இந்த சித்தர்கூட்டுன்ற ஒரு மாவட்டத்தில் ஆரம்பிச்சாங்க. சித்தர்கூட்டுன்ற மாவட்டத்தில் மான் குண்டாங்கின்ற ஒரு இடத்துல, அதாவது அந்த துளசி ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குவாங்க. அந்த யூபியில் வந்து மான்குண்டாங்கின்ற ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்து துளசி ஃபால்ஸ்கில் அதுக்கு மேலே ஆரம்பித்த ஒரு கண்ணாடி பாலம் தான் இந்த பாலம். இது எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்டால் சித்தர்கூட்டுன்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. எந்த ஸ்டேட்? யூபி. அப்போ இது யூபியோடைய ஃபஸ்ட்டு கண்ணாடி பாலம். சரியா? யூபியோட ஃபஸ்ட், நாட் இந்தியா. இந்தியாவோட ஃபஸ்ட் கண்ணாடி பாலம் எங்கே இருக்குது? சிக்கிமில் இருக்குது. சிக்கிமில் தான் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கை வாக் கிளாஸ் பிரிட்ஜ் இருக்குது. எது லார்ஜஸ்ட் ஸ்கை வாக் கேட்டாங்கன்னு சொல்லுவீங்க? வாகமன், கேரளாவில் இருக்குல்ல. ஸோ கேரளாவில் வாகமனில் தான் இந்தியாவுடைய மிகப்பெரிய கண்ணாடி பாலம் இருக்குது. ஸோ இது யூபியோடைய ஃபஸ்ட்டு கண்ணாடி பாலம் சித்தர்கூட்டுன்ற ஒரு மாவட்டத்தில் இருக்குது. துளசி நீர்வீழ்ச்சிக்கு மேலே அமைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியா கண்ட்ரோலில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் ஈவெண்ட் நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ இது ஒரு ஜட்ஜ்மெண்ட், அதாவது வாக்காளர்கள் மத்தியில் வேட்பாளர் தனி மனு உரிமை தேவையில்லைன்னு இருக்காங்க. ஸோ வாக்காளர் மத்தியில் வேட்பாளர்களின் தனி உரிமைக்கான உரிமை இது ஒன்றும் இல்லைங்க. அதாவது இங்கிலீஷில் த ரைட் டு ப்ரைவசி ஆஃப் ஓட்டர்ஸ்ன்னு சொல்லி இந்த ஒரு வழக்கு நேற்று விசாரித்தாங்க. ஏன்னா எலெக்ஷன் வரனால நமக்கு இதை வாட்ச் பண்ணணும். ரைட் டு ப்ரைவசி ஆஃப் ஓட்டர்ஸ். இப்போ நமக்கு எப்போயுமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த வாக்காளர்கள் வந்து சொத்து மதிப்புகளை வந்து காட்டணும். அவங்களுடைய கேண்டிடேட்டை நாமினேட் பண்ணும்போது சொத்து மதிப்பை காட்டணுமா? ஸோ அது வந்து என்னன்னா வந்து இந்த சொத்து மதிப்பு வந்து நிறையா கம்மியாக இருக்குன்றது வந்து அவங்க தனிப்பட்ட விருப்பம். அது அவங்க வந்து எல்லாத்தையும் சொல்லணும் அவசியம் கிடையாதுன்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சொத்து மதிப்பு வந்து இவ்வளோ இருக்கணும் அவ்வளோ இருக்கணும்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் வந்து விதிமுறை தரல. இப்போ நமக்கு ஒரு விதி சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த எலெக்ஷன் ரூல்னு சொல்லி நமக்கு ஒரு விதி இருக்குது. எலெக்ஷன் ரூல் 1961. இதன்படி என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரு கேண்டிடேட்டை நாமினேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் சொத்து மதிப்பை வந்து காட்டணும். இவ்வளோ என்னோட மதிப்பு இருக்குன்னு சொல்லி. ஆனால் இப்போ இந்த சொத்து மதிப்பு காட்டுறது எப்படி இருக்குன்னா, நம்மளுடைய பர்சனல் லிபர்ட்டியை பாதிக்குதுன்னு கேஸ் போட்டிருக்காங்க. வாட் இஸ் பர்சனல் லிபர்ட்டி? தனி மனித சுதந்திரம். அதுக்கு ஆர்டிகல் இருக்குல்ல. என்ன ஆர்டிகல் 21 இருக்குல்ல. என்னது? ரைட் டு பர்சனல் லிபர்ட்டி ஆர் பப்ளிக் லைஃப்னு சொல்லுவாங்க. அது என்ன அர்த்தம்னா, தனி மனித சுதந்திரத்துக்கு உரிமை நமக்கு இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய தனிப்பட்ட விஷயத்தை சொல்லணும் அவசியம் இருக்கா? பொது இடத்துல தேவையில்லை. ஆனால் சொல்லணும் முன்னாடி, அதாவது தேர்தல் விதிப்படி சொல்லணும். இப்போ வழக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ஓட்டர்ஸ், அதாவது வேட்பாளர்கள் தங்கள் சொத்து மதிப்புகளை வந்து வெளிப்படையாக சொல்லணும் அவசியம் கிடையாது, எல்லாத்தையும் சொல்லணும் அவசியம் கிடையாது, அவங்க விருப்பம் அது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வழக்காக பார்க்கப்படுது. அப்போ ரைட் டு ப்ரைவசி ஆஃப் ஓட்டர்ஸ்ன்ற ஒரு டேர்ம் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா முந்தானத்து உங்களுக்கு நேற்று சொல்லியிருக்காங்க. இப்போ லாஸ்ட் வீக் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஏன்னா எலெக்ஷனுடைய ரூல் இதில் பேசியிருக்காங்க. அண்ட் ஆர்டிகல் 21 பற்றி பேசியிருக்காங்க. 21 ஆர்டிகல் பற்றி நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம், படிச்சிருப்போம். என்னது? தனி மனித சுதந்திரம். அந்த ஆர்டிக்கல் வந்து ஒரு வார்த்தை தான் இருக்குது, ஆனால் அதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஏன்னா அதில் முக்கியமாக வந்து ஒரு 2 கேஸ் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா AK கோபால் வழக்கு ஒன்று இருக்கும் 1950. ரெண்டாவது வழக்கு மேனகா காந்தி வழக்கு 1978 நடக்கும். அந்த மேனகா காந்தி வழக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ரைட் டு ப்ரைவசினா என்ன? ஏன்னா நமக்கு வந்து ப்ரைவசின்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியணும்ல. இப்போ வாட் இஸ் ப்ரைவசி? நம்முடைய ரகசியங்கள். இது என்னென்ன ரகசியம் நமக்கு இருக்குன்னா, அது எதெல்லாம் நமக்கு வரும், எதெல்லாம் ரகசியம்ன்ற ஒரு வார்த்தையில் வரும்னு சொல்லி அந்த மேனகா காந்தி கேஸில் ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. அதில் தான் என்ன வரும்? ரைட் டு ஈட், ரைட் டு ட்ராவல், ரைட் டு ஸ்லீப், ரைட் டு க்ளீன் வாட்டர், அந்த உறங்கும் உரிமை, உண்ணும் உரிமை, பயணிக்கும் உரிமை, சுகாதார உரிமைன்னு சொல்லி லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மேற்கோள் காட்டி தான் இந்த வழக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ப்ரைவசி,
ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து அவங்க வச்சுக்கிறது ப்ரைவசி, அது பொது இடத்த அவ்வளோ அவசியம் கிடையாது, அவங்க தனிமனித சுதந்திரத்தை இது வந்து மீறுதுன்னு சொல்லி இந்த வழக்கில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து அந்த வழக்கை நம்ம பார்க்கும்போது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அப்போ என்ன, வாக்காளர் மத்தியில் தேர்தல் வேட்பாளர்களுக்கு தனி உரிமை உண்டு என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. ஸோ இது எதை பிரதிபலிக்குது அப்படின்னா, ரொம்ப முக்கியமாக ஆக்ட் ஒன்று பார்க்கணும். இன்னொரு ஆக்ட் வந்து இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். ஸோ இங்கிலீஷில் வந்து பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் 1951, 1951, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 51. இந்த ஆக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, நமக்கு நீங்கள் பார்லிமெண்ட்டோ இல்லை சட்டமன்றம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆக்ட் படிச்சிருப்பீங்க. அதாவது நமக்கு பார்லிமெண்ட்லேயோ சட்டமன்றத்துலேயோ தகுதி நீக்கம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் நமக்கு இருக்குது. இப்போ ஆர்டிக்கல் 84 சொல்லுவாங்கன்னா பார்லமெண்டத்தோடைய தகுதி என்ன, தகுதி குடிமகனாக இருக்கணும், வயசு இருக்கணும், ப்ளஸ் வந்து அரசு பணியில் இருக்கக்கூடாது, இதான் தகுதி. ஆனால் அது மட்டும் போதுமா அப்படிலாம் கிடையாது. இந்த சட்டத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக சில தகுதி கொடுத்துருப்பாங்களே. அதாவது வந்து அந்த வேட்பாளர் அந்த தொகுதி சார்ந்தவராக இருக்கணும், ஒரு ரிசர்வ்டு தொகுதினா ரிசர்வ்டு மக்கள் தான் போட்டிடணும்னு சொல்லி நிறைய பாயிண்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த சட்டத்தில் ஒரு பிரிவு என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி வேட்புமனு தாக்கல் என்பது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், அந்த சொத்துங்கிறது தனிப்பட்ட விருப்பம், அது ஊழல்ன்ற வார்த்தைக்குள்ள வராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நமக்கு வந்து தகுதி நீக்கம்ன்ற ஆர்டிக்கல் நமக்கு இருக்குது, என்ன இருக்குது, 102 இருக்குல்ல, டிஸ்குவாலிஃபிகேஷன். ஸோ அதில் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒருத்தருடைய தேர்தல் செல்லாமல் போச்சுன்னா அவருடைய பதவியை பறிக்கலாம், அல்லது அவர் குடிமகனை இல்லாட்டி பறிக்கலாம்னு சொல்லுவாங்களா. வேறு சொல்லியிருப்பாங்கன்னா இந்த சட்டம் இருக்குல்ல, மக்கள் சட்டம், பிரதிநிதித்துவ சட்டம், இதில் என்ன ஆட் பண்ணுவாங்கன்னா, ஒரு நபர் வந்து லஞ்ச வழக்கில் அரெஸ்ட் ஆனாங்கன்னா அவங்களுக்கு அவங்க பதவியை பறிக்கலாம், இதை தொடர்ச்சியாக 2 ஆண்டுக்கு மேலே ஜெயிலில் இருந்தாங்கன்னா அவங்களோட எம்பி பதவி காலியாயிருன்னு சொல்லுவாங்களா. ஸோ அப்போ அந்த சட்டத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ அந்த சட்டத்தின் 123வது பிரிவின் கீழ் வாக்காளர்கள் தெரிய வேண்டிய அவசியம் இல்லாத அல்லது பொது பதிவுக்கான வேட்புமனுக்கு பொருந்தமற்ற பல்வேறு விவகாரத்தில் ஒரு வேட்பாளர் தனது தனி உரிமையை தக்க வைத்துக் கொள்வதற்கு அது ஊழல் நடைமுறை ஆகாது. புரியுது உங்களுக்கு? அப்போ என்னன்னா, அவருடைய சொத்துக்களை வந்து வெளிப்படையாக சொல்லணும் அவசியம் கிடையாது, அதான் சொல்லியிருக்காங்க அவங்க. அப்போ அந்த சட்டத்தின் பிரிவு 123 படி, நமக்கு இந்த பிரிவில் முக்கியம் இல்லை, இந்த ஆக்ட் முக்கியம், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். ஏன்னா இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இருக்குல்ல, இது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து பார்லிமெண்ட் அண்ட் சட்டமன்றத்துறை மெம்பர்ஸ் பற்றி நமக்கு நிறையா அவங்க என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. சரியா, அதை தான் இங்கிலீஷில் வந்து பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் 1951 கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சட்டத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க, ஆர்டிகல் 21 குறிப்பிட்டிருக்காங்க, எலெக்ஷன் ரூல்ஸையும் குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ இந்த வழக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஸ். ஸோ அதனால் இதை வாட்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா எலெக்ஷன் பற்றி நம்ம வரதுனால கண்டிப்பாக ஒரு கேள்வி எலெக்ஷன் பற்றி இருக்கும். அப்போ அதனால இதை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். சரியா, ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வழக்கு இது. சரியா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். ஓகே, ஸோ உலக சைபர் கிரைம் இண்டெக்ஸ், அது குறியீடு. சரியா, ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா சைபர் அட்டாக் நம்ம நிறையா பண்ணுறாங்க. இந்த சைபர் கிரைமை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக இந்திய அரசும் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த சைபர் கிரைம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இந்தியாவில் வந்து ஒரு சட்டம், என்ன சட்டம் அப்படின்னா ஐடி சட்டம், ஐடி ஆக்ட் 2001 இருக்குது. ஸோ இந்தியாவில் வந்து இந்த ஐடி ஆக்ட் மட்டும்தான் இந்த சாஃப்ட்வேர் சைபர் கிரைம் சம்மந்தப்பட்ட ஒரு ஆக்ட். ஏன்னா இந்தியாவில் வந்து என்னதான் வந்து நமக்கு ஒரு அட்வான்ஸாக போனால் கூட இன்னும் டெக்னாலஜி வைஸாக நம்ம பார்க்கும்போது நம்ம பெருசாக முன்னேற்ற முடியல. ஏன்னா நமக்கு ஹேக்கர்ஸ் வந்து வேர்ஃபேர் நமக்கு நிறைய மால் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இதிலே. ஸோ அப்படின்றப்போ நமக்கு வந்து இந்த வேர்ஃபேர்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய என்ன பண்ணுறாங்க, ஹேக் பண்ணுறாங்க. நமக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு சைபர் செக்யூரிட்டி கிடையாது இந்தியாவில். ஸோ அப்போது இந்த ஒரு ஆக்ட் தான் இந்தியாவில் இருக்குது, இந்த ஐடி சார்ந்த வழக்குகள், ஐடி சார்ந்த குற்றங்களை கண்காணிக்க இருக்குது. ஸோ இப்போ என்ன இந்த இண்டெக்ஸிங் கேட்டிங்கன்னா வந்து உலக அளவில் வந்து இந்த சைபர் குறியீடில் வந்து யார் பாதுகாப்பான நாடு, யார் அதிகமாக செலவு பண்ணுறான்னா அந்த சைபர் செக்யூரிட்டிக்காகன்னு சொல்லி ஒரு பட்டியல் விட்டுருக்காங்க. யார் விட்டுருக்காங்கன்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி மற்றும் ஒரு 10 தலை சிறந்த சைபர் செக்யூரிட்டி நிபுணர்கள், எக்ஸ்பர்ட்ஸ், ஒரு 10 எக்ஸ்பர்ட்ஸ் இதில் சைபர் செக்யூரிட்டி அண்டு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி விட்டுருக்காங்க. ஸோ அந்த தரவரிசையில் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் ரேங்க்ல இருக்காங்க, 10th ரேங்க்ல இருக்காங்க. இந்த ரேங்க்ல வந்து இந்தியா 10th ரேங்க். ஸோ சைபர் செக்யூரிட்டி இண்டெக்ஸில் வந்து இந்தியா ரேங்க் என்ன 10th ரேங்க்ல இருக்காங்க. ஸோ எதை வச்சு வெளியிடுறாங்கன்னா அந்த நாட்டோடைய சைபர் செக்யூரிட்டிக்கான ஒரு வசதிகள், அது எவ்வளோ செலவு பண்ணுறான், ஸ்பெண்ட் பண்ணுறான், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த ரேங்க் விட்டுருக்காங்க. சரியா, ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ரேங்க் யார் பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க் உக்ரைன், தேர்ட் ரேங்க் சைனா. ஸோ இவங்க தான் டாப் 3 கண்ட்ரி, 4th அமெரிக்கா வருவான். சரி, இவங்க தான் டாப் 3 கண்ட்ரிஸ் இந்த சைபர் செக்யூரிட்டி இண்டெக்ஸில். இது யார் ரிலீஸ் பண்ணா, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அண்டு 10 சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ இந்தியா ரேங்க் என்ன
10th ரேங்க். சரியா? ஸோ அப்போ இந்த ஒரு ரேங்க் வந்து இப்போ ரீசெண்டாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ரேங்க்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ 2024 வந்து சைபர் செக்யூரிட்டிக்காக உலக அளவில் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் போட்டிருக்காங்க. எவ்வளோனா $9.22 ட்ரில்லியன் செலவாகுன்னு இருக்காங்க. எப்போ? இந்த வருஷம் மட்டும். ஸோ 2022 மட்டும் 2024 பார்த்தீங்கன்னா $9.22 ட்ரில்லியன் வந்து செலவாகும். அப்படி அவ்வளோ செலவு இருக்குன்றாங்க. ஏன்னா அவ்வளோ செக்யூரிட்டிக்கு தேவைப்படுதுல. ஸோ ஃபியூச்சரில் எவ்வளோ ஆகும்னா 2028 இது வந்து $13.82 ட்ரில்லியன் ஆகும்னு இருக்காங்க. ஸோ இந்த வருஷம் எஸ்டிமேட் வந்து $9.22 கொடுத்துருக்காங்க. இது 2028 எவ்வளோ ஆகும்? $13.82 ட்ரில்லியன் செலவாகும்னு சொல்லி அவங்களுக்கு வந்து இந்த ரிப்போர்ட்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த ரேங்க் ரொம்ப முக்கியம், இந்த இண்டெக்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இந்தியா வந்து 10th ரேங்க் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் ரஷ்யா, உக்ரைன் அண்ட் சைனா. ஓகே, ஸோ இந்த ரேங்க் இண்டெக்ஸ் வந்து எப்போ ஒரு கொஷின் கேட்பா உங்களுக்கு. அதாவது எப்போ கேட்பானா, அந்த ரேங்க்கு அதில் நம்மளுடைய ரேங்க் என்ன, யார் அனௌன்ஸ் பண்ணுறான்னு கேட்பாங்க. ஸோ ரேங்க் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ இந்த ரேங்க் பற்றி சொல்லும்போது இன்னும் சில ரேங்க்ஸ் உங்களுக்கு நான் பார்க்குறேன். சரியா? ஸோ இதில் இப்போ ரீசெண்டாக வந்து சில இம்பார்ட்டன்ட் ரேங்க்ஸ். சரியா? இது எல்லாமே ரீசெண்டாக வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரேங்க். அதில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து காலநிலை மாற்றம் செயல்திறன் குறியீடு. அதாவது இந்த கிளைமேட் சேஞ்ச் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, கிளைமேட் சேஞ்ச் இண்டெக்ஸ். ஸோ இதை யார் ரிலீஸ் பண்ணுறா? ஜெர்மன் வாட்ச்ன்ற ஒரு அமைப்பு தான் வெளியிடுறாங்க. சரியா? ஜெர்மன் வாட்ச்ன்ற அமைப்பு தான் வெளியிடுறாங்க. அதில் இந்தியா ரேங்க் வந்து 7th ரேங்க். அதாவது கிளைமேட் சேஞ்ச் ஆக்ஷன், அதாவது பருவநிலை மாற்றம் இல்லை, அதில் வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோம். ஏன்னா இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆக்ஷனுக்காக எல்லா நாடுகளுமே நிறைய ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் அமெரிக்கா என்ன பண்ணியிருக்கான், அமெரிக்கா வந்து அவனுடைய ஓல்டஸ்ட் தெர்மல் பிளான்ட் க்ளோஸ் பண்ணிட்டான். அதாவது 200 வருஷத்துக்கு மேலே இருக்குல்ல அனல் மின் நிலையங்கள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டான். இந்தியாவும் நிறைய மாசு கட்டுப்பாடு மாற்றிருக்கான். குறிப்பாக அந்த வெஹிக்கிள் எல்லாம் இந்த BS4 இன்ஜின் வந்துருச்சு. வாட் இஸ் BS4? பாரத் ஸ்டேட் இன்ஜின் சொல்லுவாங்கள்ல. ஸோ BS4 இப்போ BS6 வந்துருச்சு. இப்போ ப்ரெசென்ட்டாக BS6 இன்ஜின் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இது எதுக்குன்னா வந்து இந்த கார்பன் வெளிப்பாடை தடுக்கிறதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் நிறையா. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா வந்து இந்த 7th ரேங்க்ல இருக்காங்க இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆக்ஷன்ஸில். ஓகே, ஸோ இது இம்பார்ட்டன்ட் ரேங்க்கு. இதை யார் ரிலீஸ் பண்ணா? ஜெர்மன் வாட்ச் ஒரு அமைப்பு எடுத்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மனித வள குறியீடு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரேங்க். ஏன்னா இந்த HDI பற்றி உங்களுக்கு அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. HDI, ஸோ இங்கிலீஷில் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். சரியா? இந்த ரேங்க் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரேங்க். ஏன்னா எக்கனாமிலே வரும், யூனிட் 9லேயே உங்களுக்கு இதை பற்றி கூட கேட்டிருப்பாங்க. ஸோ HDI ரேங்க் பற்றி பார்த்தீங்கன்னா இது எதை வச்சு அவங்க கனெக்ட் பண்ணுறாங்கன்னா எஜுகேஷன், ஹெல்த்து, வாழ்க்கை தரம், அதாவது பெர் கேப்டா இன்கம், அல்லது ஸ்டாண்ட் ஆஃப் லிவிங் சொல்லுவாங்க. அதாவது இந்த HDன்றது என்னன்னா வந்து ஒரு நாட்டோடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லி ரேங்க் போடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆயுள் காலம், அந்த குடிமகனுடைய ஆயுள் காலம், கல்வியோடைய காலம், அவனுடைய வாழ்க்கை தரம் இதை வச்சா ரேங்க் பண்ணுவாங்க. இந்த மூன்று டூல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா ரேங்க் என்ன? 2023 வந்து நம்ம 134th ரேங்க் இருக்கும். 134 ரேங்க் இருக்கும். ப்ரீவியஸாக 135 இருந்தோம். இப்போ 134 இந்தியா வந்திருக்கு. ஸோ இந்த ரேங்க் முக்கியமான ரேங்க். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக முன்னாடி பார்க்கலாம். அப்புறம் இந்த ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ், இது இம்பார்ட்டன்ட் ரேங்க். இது இப்போ ரீசெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ். இது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ எந்த பாஸ்போர்ட் பவர்ஃபுல் பாஸ்போர்ட், உலகத்தோடைய எந்த நாட்டுடைய பாஸ்போர்ட் வந்து பவர்ஃபுல் பாஸ்போர்ட். எதை வச்சு பவர்ஃபுல் சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம பாஸ்போர்ட் யூஸ் பண்ணி சில கண்ட்ரிக்கு வந்து விசா வாங்காமல் போகலாம் தெரியுமா? விசா வாங்காமல் சில கண்ட்ரி, நம்ம வியட்நாம், பூட்டான், பங்களாதேஷ், இந்த மாதிரி கண்ட்ரிக்கு நம்ம தேவையில்லை, விசா தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ஹென்லி பாஸ்போர்ட்ன்றது எந்த நாட்டுடைய பாஸ்போர்ட் த மோஸ்ட் பவர்ஃபுல் பாஸ்போர்ட் இந்த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த லிஸ்ட்டில் இந்தியாவோட ரேங்க் என்ன? நமக்கு வந்து 80th ரேங்க்ல இருக்கும். இந்தியா வந்து 80வது ரேங்க்ல இருக்கும். இதை யார் ரிலீஸ் பண்ணுறேன்னா இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி, IATA சொல்கிற அமைப்பு தான் இந்த ரேங்க் வெளியிடுறாங்க. ஸோ ஹென்லே பாஸ்போர்ட் இண்டெக்ஸ்ன்ற ஒரு ரேங்க். சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட். ஸோ உலக மகிழ்ச்சி குறியீடுன்னு சொல்லுவாங்க. உலக மகிழ்ச்சி குறியீடு. ஸோ இந்த ரேங்க் வெளியிடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூஎனுடைய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன். யூஎனுடைய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன். ஸோ உலக மகிழ்ச்சி குறியீடு அறிக்கை. அதில் இந்தியா ரேங்க் என்னது? 126. இந்த யூனோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இருக்குல்ல, இந்த UN சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன் இருக்கு. இந்த அமைப்பு தான் இன்னொரு ரேங்க் வெளியிடறாங்க. என்ன ரேங்க்னா இந்த SDG இன்னொரு ரேங்க் இருக்குல்ல. SDG பற்றி உங்களுக்கு TNPSC கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. SDG அர்த்தம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல், ஒருங்கிணைந்த நீடித்த நிலையான வளர்ச்சிக்கான இலக்குன்னு சொல்லுவாங்க. ஒருங்கிணைந்த நீடித்த வளர்ச்சிக்கான இலக்கு. ஸோ அந்த ரேங்க் வெளியிடுவா
இந்த யூஎன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன் நெட்வொர்க் நம்ம சொல்லுது. ஸோ அதே இண்டெக்ஸ் தான் நமக்கு என்ன பண்ணுறான், வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் சொல்லிடுறான். ஸோ ரேங்க் என்ன 126 ரேங்க். ஓகே, சரி, ரைட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ். ஸோ அதாவது சர்வதேச ஒரு கண்டுபிடிப்பு குறியீடுன்னு சொல்லுவாங்க. இதில் யார் ரிலீஸ் பண்ணுறா, வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன். வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன். ஸோ இது இந்தியா ரேங்க் வந்து 40th ரேங்க். ஸோ இதெல்லாம் வந்து ரீசெண்ட் டைமில் வந்து இம்பார்ட்டன்ட் ரேங்க்ஸ். ஏன்னா உங்கள் கொஷின்ஸில் வந்து கொஷின் பார்க்கும்போது கரண்ட் ஈவெண்ட் ரேங்க்னு கேட்டாங்கன்னா அடிக்கடி கேட்ட கொஷின் HT கேட்டிருக்கான், ஹென்லி கேட்டிருக்காங்க, ஹாப்பினஸ் கேட்டிருக்காங்க, இன்னோவேஷன் கேட்டிருக்காங்க. இன்னும் நிறைய ரேங்க் இருக்குது. இந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டி, அப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா ஹங்கரி இண்டெக்ஸ், இந்த மாதிரி ரேங்க் இருக்கும். நம்ம ஃபியூச்சர் ஒன்றா பார்க்கலாம். இதை ரீசெண்டாக அந்த ரேங்க் எல்லாமே. சரி, அதனால் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பார்த்துக்கோங்க எல்லாருமே. ஓகே, சரி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் போகலாம். ஓகே, ஸோ இந்தியா உஸ்பெகிஸ்தான் கூட்டு பயிற்சி. ஸோ இந்தியா அண்ட் உஸ்பெகிஸ்தானுடைய ஒரு ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா டஸ்ட்லிக் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. சரியா, டஸ்ட்லிக். ஸோ டஸ்ட்லிக்ன்ற ஒரு கூட்டு இராணுவ பயிற்சி நடத்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 5th டைம் பண்ணுறாங்க, 5வது முறையாவது பண்ணுறாங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த மிலிட்ரி எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டாக கேட்பாங்க எப்போவுமே. அந்த இண்டெக்ஸ் பேர் அந்த எக்ஸசைஸ் பேர் கொடுத்துட்டு எந்தெந்த நாடு பண்ணாங்கன்னு கேட்பாங்க. இல்லை இந்த நாட்டுக்கு இடையே நடந்த அந்த மிலிட்ரி எக்ஸசைஸ்க்கு என்ன பேருன்னு கேட்பாங்க. இல்லை எங்கே நடந்துச்சுன்னு கேட்பாங்க. ரேங்க் இந்த மாதிரி மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து எப்போயும் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா 3 கேட்பான். ஒன்று வந்து எந்த நாட்டுக்கு நடந்துச்சுன்னு கேட்பான், அல்லது நாட்டுடைய பேர் கொடுத்துட்டு இதுக்கு என்ன பேருன்னு கேட்பாங்க, இல்லை எங்கே நடந்துச்சுன்னு கேட்பாங்க, சம்டைம் டேட் கேட்பாங்க. சரியா, ஸோ இந்த கூட்டு ராணுவ பயிற்சி நமக்கு இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. எப்போ ஸ்டார்ட் ஆகுது, ஏப்ரல் 15 ஆரம்பித்து ஏப்ரல் 28 வரைக்கும் நடக்குது. எங்கே நடக்குதுன்னா உஸ்பெகிஸ்தானில் டெர்மோஸ்ன்ற ஒரு இடத்துல நடக்குது. இங்கே நடக்கல, இந்தியாவில் இல்லை, அவங்க நாட்டில் உஸ்பெகிஸ்தான்லாம் யாரும் கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்முடைய ஒன் ஆஃப் த USSR கண்ட்ரி தான் அது. அதாவது நீங்கள் படிச்சிருப்பீங்க எல்லாருமே, சோவியத் ரஷ்யான்னு சொல்லுவீங்க. அது சோவியத் ரஷ்யா கிடையாது, சோவியத் ஒன்றியங்கள். அதாவது வாட் இஸ் சோவியத் ஒன்றியம்னா, இது பேர் USSR, விரிவாக்கம் யூனியன் சோவியத்து சோஷியலிஸ்ட் ரிபப்ளிக். USSR என்ற அமைப்பினது யூனியன் சோவியத்து சோஷியலிஸ்ட் ரிபப்ளிக். இவங்க யாருன்னா ஒரு 13 மாகாணங்கள் இருந்த நாடுகள். 13 மாகாணங்கள் இருந்த நாடுகள். இப்போ நம்ம பார்க்குற ரஷ்யா, உக்ரைன், உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான், இவங்களாம் யாருன்னா ஒரு நாட்டில் ஒரு காலத்தில் ஒரே கண்ட்ரியாக இருந்தாங்க. சரியா, அந்த கோல்டு வாராச்சில் பனிப்போர், அந்த பனிப்போருக்கு அப்புறம் 1991 என்னாச்சு, எல்லா கண்ட்ரியும் தனியாக பிரிஞ்சுட்டாங்க. இப்போ தனித்தனியாக பிரிஞ்சு தனி கண்ட்ரியாக மாறிட்டாங்க. ரஷ்யா ஒரு நாடாகவும், உக்ரைன் நாடாகவும், உஸ்பெகிஸ்தான். ஸோ அப்போ அந்த உஸ்பெகிஸ்தான் யாருன்னா சோவியத் ஒன்றியத்தோடைய ஒரு நாடாக இருந்தது. சரியா, ஸோ அப்போ நம்ம இந்தியாவும் சோவியத் யூனியனும் நமக்கு நேரு காலத்துலேருந்தே நல்ல ரிலேஷன் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் USSR வந்து ஆரம்பத்துலேருந்தே நம்ம என்ன இருக்கும், மிலிட்ரி ஆக்ஷனில், டெவலப்மெண்ட்டில், எனர்ஜியில் எல்லாத்துலேயுமே ஒரு கூட்டு உறவாக இருக்கும். ஸோ அப்படின்றப்போ இதுலேயும் ஒரு முக்கியமான உறவை நம்ம இந்த மிலிட்ரி எக்ஸசைஸில் பார்க்கணும். ஸோ அப்போ இந்த எக்ஸசைஸ்க்கு என்ன பேர், டஸ்ட்லிக்னு சொல்லி பேர். இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது, ஏப்ரல் 15 to 28 எங்கே நடக்குது, உஸ்பெகிஸ்தானில் டெர்மோஸ்னு இடத்துல நடக்குது. சரியா, இது லாஸ்ட் இயர், அதாவது 4th எடிஷன் எங்கே நடந்துச்சுன்னா உத்தரகாண்டில். ஸோ உத்தரகாண்டில் 4th எடிஷன் 2022 நடந்துச்சு, 20 நடந்துச்சு, 22 நடந்துச்சு. சரியா, ஸோ 22 வந்து இதோடைய 4th எடிஷன் நடந்துச்சு. எங்கே, உத்தரகாண்டில் நடந்துச்சு. சரியா, ஸோ அப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நமக்கு இப்போ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை வாட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நேபாளத்திற்கு இந்திய அரசு வழங்கிய பரிசு. ஆக்சுவலாக என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த மாதிரி எப்போவுமே நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆர்டிக்கிள் நான் இருக்கேன், உங்களுக்கு எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த எல்லா கண்ட்ரிஸோடையும் நம்ம அலையன்ஸாக இருக்கணும். அதாவது சர்வதேச உறவுகளை பாதுகாக்க வேண்டும் ஆர்டிக்கல் நமக்கு இருக்குது. என்ன ஆர்டிக்கல், DPSP இருக்குல்ல, DPSPயில் ஆர்டிக்கல் 51 இருக்குல்ல. இது என்ன சொல்லுவாங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் வந்து நம்ம பாதுகாக்கணும், அமைதி காக்கணும், வளர்ச்சி அடையணும். இது என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த உலகத்துடைய நம்ம உலகம் வந்து ஒரு சஸ்டைனபிள்டு கண்ட்ரி, அதாவது எல்லாரையும் சார்ந்து இருக்கும், யார் தன்னிச்சையாக கிடையாது. ஸோ ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொருத்தையும் சார்ந்து இருக்காங்களா, எப்படி சார்ந்திருக்காங்கன்னா அவங்களுடைய எக்கனாமியில், அவங்களுடைய பொலிட்டிக்கில், அவங்களுடைய எல்லாத்தையும் சார்ந்திருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வந்து, இப்போது நம்ம யார், டெவலப்பிங் எக்கனாமி, இந்தியா வந்து ஒரு வளரும் பொருளாதாரம். அமெரிக்கா யார், டெவலப்டு எக்கனாமி, அதாவது வளர்ந்த பொருளாதாரம். நேபாளம் யார், ஒரு அண்டர் டெவலப்டு கண்ட்ரி. அண்டர் டெவலப்னா பின்தங்கிய ஒரு வளரும் நாடு. அதாவது டெவலப்டு
டெவலப்பிங் அண்டு அண்டர் டெவலப்னு சொல்லுவாங்க. அண்டர் டெவலப். அப்போ டெவலப்டு யார்? அமெரிக்கா. டெவலப்பிங் யார்? இந்தியா. அன்டெவலப் யார்? நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் யார்? பின்தங்கிய நாடு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எப்போவுமே டெவலப்டு கண்ட்ரி வந்து டெவலப்பிங் கண்ட்ரி ஹெல்ப் பண்ணுவாங்க. டெவலப்டு கண்ட்ரியாக இப்போ ரஷ்யா, அமெரிக்கா இவங்க என்ன பண்ணுவாங்க? டெவலப்பிங் கண்ட்ரி ஹெல்ப் பண்ணுவான். டெவலப்பிங் கண்ட்ரி என்ன பண்ணுவாங்கன்னா பின்தங்கி இருக்காங்களா அண்டர் டெவலப்டு கண்ட்ரி அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியா? இது எதுக்கு பண்ணணும்னா இது எதுக்காக அவங்க பண்ணணும் அப்படின்னா ஏன்னா நம்ம நெய்பர் கண்ட்ரி உறவுகளை நீடிக்கணும். இந்த வேர்ல்டு இந்த எல்லாருமே ஒருங்கிணைந்து இருக்கணும். இன்டர்நேஷனல் ஆர்கன் மெம்பராக இருக்கோம்ல, யூஎன்ல இருக்கோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? இந்த நாடுகளுடைய கூட்டமைப்பில் நம்ம இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பின்னணிக்க நாடுகளுக்கு ஹெல்ப் பண்ணணும். சரியா? இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம். அது இன்னொரு முக்கியம் கேட்டீங்கன்னா நேபாளம் நெய்பர். இப்போ நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா இந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்கு ஏன் இந்தியா ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா மிக முக்கிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய செக்யூரிட்டி, பாதுகாப்பு முக்கியம். ஏன்னா இப்போ நேபாளோ இல்லை ஸ்ரீலங்காலேயோ நம்ம வந்து எதுவுமே ஸ்பான்சர் பண்ணல, அவங்கள நினைக்கிறேன்னு விட்டோம் அப்படின்னு என்ன பண்ணுவான்? சைனாவோ இல்லை மற்ற எனிமி கண்ட்ரி என்ன பண்ணுவான்? உள்ளே வந்து ஸ்பான்சர் பண்ணுவான். அப்போ அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு ஸ்பேஸ் கொடுப்பான், நீ இங்கிறதுக்கு பாப்பா. அப்போ இந்தியாவுடைய பவுண்டரி ஃபுல்லாக ஆயிரும், அச்சுறுத்தல் ஆயிரும்ல. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து எப்போ இந்திய அரசு பண்ணும். நம்ம பங்களாதேஷ் கொடுப்போம், பூட்டான், மொரிஷியஸ், வியட்நாம் இந்த மாதிரி பின்தங்கிய நாடுகளுக்கு என்ன பண்ணுவோம்? ஸ்பான்சர் பண்ணுவோம். சரியா? ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நேபாளுக்கு ரீசெண்டாக இப்போ இந்த ஒரு டெவலப்மெண்ட் இருந்துச்சு. ஸோ ரீசெண்டாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃப்ரீ பஸ்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ பஸ்ஸஸ், ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்டு ஒரு 66 ஸ்கூல் பஸ்ஸஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் 35 ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? யார் கொடுத்துருக்காங்கன்னா நேபாளுடைய நிதியமைச்சர்கிட்ட கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்கா? இந்திய தூதர் அம்பாசிடரான நவீன் ஸ்ரீவஸ்தா அவர் கொடுத்துருக்காரு. சரியா? அவர் ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கிற கீழே கொடுத்துருக்காரு. ஸோ அப்போது இதுதான் வந்து நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட். இப்போ என்ன கேட்பானா வந்து சமீபத்தில் இந்தியா வந்து எந்த நாட்டுக்கு பேருந்துகள் பரிசு வழங்கியது அப்படின்னா நேபாளுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ டில் நம்ம 1994 பார்த்தோம்னா ஒரு அரௌண்டு ஒரு 1000 ஆம்புலன்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க எங்கே? நேபாளுக்கு. அண்ட் ஒரு 300க்கு மேலே ஸ்கூல் பஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இது நமக்கு இந்த நம்பர்லாம் நம்ம தேவையில்லை. என்ன இம்பார்ட்டண்டாக வந்து யார் ஸ்பான்சர் பண்ணான்னா இந்தியா யாருக்கு பண்ணா? நேபாளுக்கு பண்ணாங்க. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் விஷயம். ஸோ இது எதை பாதுகாக்கிறாங்கன்னா உறவுகளை பாதிக்கிறாங்க. உறவுகள் பாதுகாத்தா தான் நம்ம செக்யூரிட்டி சேஃபாக இருக்கும், நம்மளுடைய பாதுகாப்பு சேஃபாக இருக்கும், அண்ட் எக்கனாமியும் சஸ்டைனபிளாக வளரும். ஒரு ஒருங்கிணைந்த பொருளாதாரம் இருக்குல்ல. ஸோ அதுக்கான ஒரு விஷயம் தான், அதுக்கான ஒரு கருவி தான் இந்த செயல்பாடுகள். சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஸோ விண்வெளிக்கு பயணம் செய்யும் முதல் இந்தியர். ஸோ இது என்ன கேட்டிங்கன்னா வந்து விண்வெளிக்கு பயணம்னா நம்ம வந்து ஸ்பேஸ் கிடையாது, டூர். அதாவது ஸ்பேஸ் டூர்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது எப்படி நம்ம டூர் போகிற மாதிரி ஸ்பேஸுக்கு டூர் வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க. யாருன்னா அமேசானுடைய நிறுவனமான ஜெஃப் பெசோஸ் இருக்குல்ல. ஸோ ஜெஃப் என்ன பண்ணுறாருன்னா ப்ளூ ஆரிஜன் NS-25 ஒரு மிஷன் லான்ச் பண்ணுறாரு. ப்ளூ ஆரிஜன் NS-25 ஒரு மிஷனில் என்னன்றான்னா ஸோ விண்வெளிக்கு வந்து டூர் கூட்டி போகிறாரு. விண்வெளிக்கு வந்து டூர் கூட்டி போகிறார் யார்? அமேசானுடைய ஓனரான ஜெஃப் பெசோஸ் அது டூர். சரியா? ஸோ அந்த அமேசான் நிறுவனத்துடைய டூரில் வந்து செல்லக்கூடிய முதல் இந்தியர் யாருன்னா அந்த கோபி தோட்டாகுரா. ஸோ கோபி தோட்டாகுரன்ற ஒரு பர்சன் தான். இவர் பைலட் அண்ட் ஆண்டர்ப்ரனர், ஒரு தொழிலதிபதி அண்ட் ஒரு பைலட். ஸோ இவர் தான் இந்தியாவிலேருந்து செல்லக்கூடிய முதல் இந்தியர் கோயிங் டு த டூர், ஸ்பேஸ் டூருக்கு போகக்கூடிய முதல் இந்தியர் யாருன்னு சொல்லுவீங்க? கோபி தோட்டாகுர். ஸ்பேஸ் டூருக்கு செல்லக்கூடிய முதல் இந்தியர் யாருன்னா இந்த கோபி தோட்டாகுர். யார் கூட்டி போகிறான்னா அமேசானுடைய நிறுவனம் கூட்டி போகுது. அந்த மிஷன் பேர் ப்ளூ ஆரிஜன் NS-25 ஒரு டூர். ஸோ இது ஒரு ஸ்டாட்டிக்கல் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, சரி. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அம்பேத்கருடைய பிறந்தநாள். ஸோ அம்பேத்கர் பிறந்தநாள் சொல்லுவோம்னா நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சனாலிட்டி இந்தியாவில். ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இந்தியாவில் வந்து இவ்வளோ ரைட்ஸ் இருக்குது, இவ்வளோ கான்ஸ்டியூஷன் நமக்கு இருக்குது, இவ்வளோ ஃப்ரீடம் இருக்குன்னா அது மிக முக்கியமான காரணம் யார்? B.R. அம்பேத்கர். பீமாராவ் அம்பேத்கர் தான் நமக்கு முக்கியமான காரணம். ஸோ இவருக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? நம்ம நிறைய பேர் சொல்லுவோம். இ வாஸ் கால்டு ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இந்திய அரசியலமைப்பு தந்தைன்னு சொல்லுவாங்களா? வேற சொல்லுவாங்க இ வாஸ் மாடர்ன் மனு, நவீன கால மாடர்ன் மனுன்னு சொல்லுவாங்க. இல்லை சீஃப் ஆர்கிடெக்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. ஸோ இவர் யார்? இந்தியாவுடைய முதல் சட்ட அமைச்சராக இருந்தவர், ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. அண்ட் வரைவுக்குழு சேர்மன் இருந்தார்ல, டிராஃப்டிங் கமிட்டி ஆஃப் இந்தியா. அதாவது வரைவுக்குழு எப்போ ஆரம்பித்தாங்க? டிராஃப்டிங் கமிட்டி எப்போ ஆரம்பித்தாங்க? ஸோ 29 ஆகஸ்ட் 1947 ஆரம்பித்தாங்களே. அது தலைவர் யார்? அம்பேத்கர் தான். நம்மளுடைய
கான்ஸ்டியூஷனுடைய ஃப்ரேமர் இவர் தான். ஸோ அதனால் வந்து இவரை பற்றி நம்ம சொல்லிட்டே போகலாம். ஹிந்து கோட் ஆஃப் பில், நமக்கு வந்து உள்ள ஒரு ஒரு எம்பவரிங் த சொசைட்டி. ஸோ ஒரு வேர்ல்டு லெவலில் ஒரு புரட்சியாளராக பார்க்குற ஒரு பர்சன் யாருன்னா B.R. அம்பேத்கர். அவருடைய 134வது பிறந்தநாள் நேற்று கொண்டாடினாங்க, April 14 அன்னைக்கு கொண்டாடினாங்க. சரியா? ஸோ இவருடைய பிறந்த வருடம் என்ன? 1891. ஓகே, 1891 மத்திய பிரதேஷில் பிறந்தார். ஸோ இவருடைய 134 பிறந்தநாள் நேற்று கொண்டாடப்பட்டுச்சு. ஸோ இவருடைய இம்பார்ட்டன்ட் டே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் 2022 என்ன பண்ணாங்கன்னா, இவர் பர்த்டேவை சமத்துவம் அறிவிச்சாங்களா, ஈக்குவலிட்டி டேவை அறிவிச்சாங்க. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அனௌன்ஸ்டு அம்பேத்கர் பர்த்டே எஸ் ஈக்குவலிட்டி டே. சரி, சமத்துவ நாளாக அறிவிச்சாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. அண்டு இதை வந்து ரொம்ப ஃபெமிலியர்னு சொல்லுவாங்கன்னா பீம் ஜெயந்தின்னு சொல்லுவாங்க. ஸோ பீம் ஜெயந்தின்னு சொல்லி இவருடைய பர்த்டேவை வந்து நமக்கு அழைப்பாங்க. ஸோ பீம் ஜெயந்தின்னு சொல்லி அழைப்பாங்க. ஸோ அதனால தான் இவர் ரொம்ப ஒரு ஐகானிக் நமக்கு இந்தியாவில். ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரை தாண்டி ரீஃபார்ம் நிறையா பண்ணியிருப்பார். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு மெயின் மேட்டர்னா இந்த பூனா பேக்ட் போட்டது. இந்த பூனா பேக்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. பூனா ஒப்பந்தம் சொல்லுவாங்க. 1932 போட்டிருப்பாங்க. ஸோ வாட் இஸ் பூனா பேக்ட்னா, காந்திக்கு இவருக்கு போட்டப்பட்ட ஒரு பூனா பேக்ட். என்னது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் எலெக்ஷன்ஸில் ரிசர்வேஷன் கொடுங்க கேட்டிருப்பார். ஏன்னா நமக்கு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடந்ததுக்கான காரணம் என்னென்னா, நமக்குன்னு சொல்லி ஒரு அரசியலமைப்பு ஃப்ரேம்னு சொல்லி கேட்டிருப்போம். ஸோ நம்மளுடைய கோரிக்கையை வைக்கிறதுக்காக போயிருப்போம். ஆனால் அந்த கான்ஃபரன்ஸில் வந்து செகண்ட் கான்ஃபரன்ஸில் மட்டும் தான் எல்லாரும் இந்தியன்ஸ் போவாங்க, மற்ற 2க்கு போக மாட்டாங்க, ஃபஸ்ட்டு 3க்கு போக மாட்டாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுவார்னா 3க்குமே போவார். ஏன்னா இவர் கோரிக்கை என்ன, இண்டிபெண்ட் கிடையாது, மற்ற நார்மலாக கேட்குற என்ன கேட்டார்னா, நீ ரூல் பண்ண என்ன பண்ண, ஆனால் எங்களுக்கும் சம உரிமை கொடு, எல்லாருக்கும் சம உரிமை கொடு, எல்லா மக்களுக்கும் சம உரிமை கொடுன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணுவார். அதான் பூனா பேக்ட்னு சொல்லி. அது பூனாவே கிடையாது, அந்த விஷயத்தை பண்ணியிருப்பார். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ராம்சே மெக்டொனால்ட் என்ன பண்ணுவார்னா 1932 வந்து கம்யூனல் அவார்ட்ஸ்னு சொல்லி இவர் தலைமையில் ஒரு குழு அமைப்பாங்க. இவர் ரெட்டைமலை சீனிவாசன் இந்த மாதிரி இவங்களுடைய டீம் என்ன பண்ணுவாங்க, ஒரு குழு அமைச்சு ரிசர்வேஷன்ஸ் நீ பார்த்து கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதை காந்தி அப்போஸ் பண்ணுவார். காந்தி வந்து வேணாம்பார், ஏன்னா அவங்களுக்கு நம்மளை பிரிச்சுருவாங்கன்னு சொல்லி வேணாம்பார். அப்புறம் காந்தி என்ன பண்ணுவார்னா, அவருடைய ஃபாஸ்டிங், அதாவது உண்ணாவிரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவார், அதை கை விட்டுருவார் அம்பேத்கர். அப்புறம் காந்தி கூப்பிட்டு பூனா பேக்ட் போடுவாங்க. யார், அம்பேத்கரும் காந்தி போட்டது பூனா பேக்ட். ஸோ பூனா பேக்ட் அப்புறம் தான் ரிசர்வேஷன் ஃபார் த SC/ST இன் எலெக்ஷன், டிப்ரெஸ்டு கிளாஸ் எல்லாத்துக்குமே வரும். அதாவது நமக்கு ஆர்டிக்கலாக இருக்குது இந்த இன்னுமே. இப்போ பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து ஆர்டிக்கல் 330 என்ன, பட்டியலில் மட்டும் பழங்குடிக்கான இடஒதுக்கீடு. 332 என்னது, பட்டியல் மட்டும் பழங்குடிக்கான சட்டமன்ற இடஒதுக்கீடு. சரியா? இதெல்லாம் கொடுத்தது இதெல்லாம் காரணம் யாருன்னா அம்பேத்கர் தான் காரணம். ஸோ அம்பேத்கர் பற்றி நிறைய பார்த்துட்டே போன சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு இவரோட பர்த்டே மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஸோ April 14 அன்னைக்கு கொண்டாடினாங்க. இது 134th பர்த்டே. ஸோ இதுக்கு என்ன டே, சமத்துவ டே கொண்டாடப்படுறாங்க. ஸோ இவருக்கு ஆக்சுவலாக பாரத் ரத்னா அவங்க இந்தியா அரசு கொடுத்தா, எப்போ 1990 கொடுத்தான். 90 பார்த்தீங்கன்னா ஹி கெட் இந்தியாவோட ஹையஸ்ட்டு நேஷ்னல் அவார்டான பாரத் ரத்னா வழங்கப்பட்டுச்சு. சரியா? ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்டான ஈவெண்ட். ஸோ இவரை பற்றி கொஞ்சம் நல்லா படிப்போம் ஃப்யூச்சரில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, ஸோ நேஷ்னல் கேரம் சாம்பியன்ஷிப், ஸோ தேசிய கேரம் சாம்பியன் விளையாட்டு. சரியா? ஸோ இது ஆக்சுவலாக எங்கே நடந்துச்சுன்னா மத்திய பிரதேஷில் நடந்துச்சு. ஸோ இது எத்தனாவது விளையாட்டுனா 51வது தேசிய கேரம் சாம்பியன்ஷிப் நடந்துச்சு. 51st கேரம் சாம்பியன்ஷிப் நடந்துச்சு. எங்கே நடந்துச்சு? மத்திய பிரதேஷ். ஸோ இதில் தொடர்ச்சியாக வந்து 3rd டைமாக இந்த ராஷ்மி குமாரின்றவங்க தான் இதில் சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க தான் அவங்க. ஸோ 3rd டைம் தொடர்ச்சியாக 3வது முறையாக ஹி கெட் த சாம்பியன்ஷிப். சரியா? ஸோ உங்கள் நாகஜோதின்ற ஒரு நபரை அப்போஸ் பண்ணி விளையாண்டாங்க. ஸோ தொடர்ச்சியாக 3வது முறையாக ஹி கெட் த சாம்பியன்ஷிப் அவார்டு. சரியா? ஸோ இது இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் இது. ஸோ 51வது ஒரு நேஷ்னல் கேரம் சாம்பியன்ஷிப். சரியா? ஓகே, ஸோ கம் டு த எண்ட். ஸோ நம்ம லாஸ்ட்டில் பார்க்க மாதிரி எப்பயும் போல் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், கொஸ்டின் ஆஃப் டே. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன கொஸ்டின்னா, தேர்தல் சம்பந்தமான குற்றங்களை பதிவிட தேர்தல் ஆணையம் வெளியிட்ட மொபைல் செயலியின் பேர் என்ன? அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த கோட் ஆஃப் கான்டக்ட்னு ஒரு டேர்ம் இருக்குது. கோட் ஆஃப் கான்டக்ட்னு அர்த்தம்னா இந்த எலெக்ஷன் அப்போ நடக்கக்கூடிய இந்த காசு கொடுக்குறது, பரிசு தர்றது, இந்த மாதிரி விஷயத்த வந்து கண்காணிக்கிறதுக்காக ஒரு மொபைல் ஆப் லான்ச் பண்ணாங்க. சரியா? அந்த மொபைல் ஆப்போட பேர் என்னன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். சரியா? நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அது ஆப் பெயர் என்னன்னு சொல்லுங்கள்.
சரியா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஒரு கொஷின் இது. இது கேட்கவும் வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா ஒரு மொபைல் ஆப்பு கவர்னிங் பற்றி கொஷின் நிறைய டைம் கேட்குறாங்க. அதனால் வந்து இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லி என்ன பண்ணுங்கள், கமெண்ட்டில் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சரியா? ஸோ ஆப்ஷன் ஏபிசிடின்னு சொல்லி இதுக்கு என்ன ஆன்சர்னு சொல்லி எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ உங்களோட டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் கரண்ட் ஈவெண்ட். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து எக்ஸாம் ஆஸ்பெக்ட்டில் உங்களுக்கு நான் கொண்டு போயிட்டுருக்கேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். இதுக்கு ஆன்சரையும் நீங்கள் கமெண்ட்டில் எல்லோரும் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்போர்ட் ஃபார் த வீடியோ. தேங்க்யூ ஆல். நன்றி.